காரன் போட்டான் குண்டு, 2ஆம் நாளே போட்டுட்டான். 10 நாளில் நடக்குன்னு சொன்னார். நீங்கள் யூடியூப்பை பாருங்கள். கோலை, தேசத்தை அதிர வைத்த கோலைகள் இந்தியாவுக்கு துக்கம். அடுத்து 41 நாளில், இப்போ 1 வாரம் தான் ஆச்சு, கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 41 டேஸில் என்ன நடக்குதுன்னு. ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஒற்றுமையா ஹல்லேலூயா. எந்த ஊழியக்காரன் எடுத்தாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும் சொல்லிட்டு தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, அப்படி தானே? அது ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பரிசுத்தத்தை குறித்து யார் பிரசங்கிப்பது? பாவத்தை குறித்து யார் பிரசங்கிப்பது? வாசிக்கலாமா? வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23. சூப்பர் பட்டயம் அல்ல, அது சூப்பர் பாம்பு. பாம்பல்ல, பாம்பு. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை அவளுக்கும் விருப்பமில்லை, அவனுக்கும் விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்களை தங்களுடைய மோசமான இந்த நடத்தையினை விட்டு வெளியே வராவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். உற்சாகமா கையை தட்டுங்க. அப்போ அப்பன் பாவம் செஞ்சா அப்பனையும் கட்டில் போடுவேன், பிள்ளையும் கொல்லுவேன். இதான் ஐயா உண்மையான சுவிசேஷம், வெளிப்பாடு. இது பழைய ஏற்பாடல்ல, புதிய ஏற்பாடல்ல. ஹல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனத்தை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். பாவத்தை விட்டு ஒருவன் மனம் திருந்தாவிட்டால் கட்டாயம் கட்டில்ல மொட்டைக்கு போட்டுருவார் உங்களை. எந்த சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த சந்தேகமே கிடையாது. பாவம் இப்போ கொல்லாது, அது ஸ்லோ பாய்சன், விஷம். கையை தட்டுங்க. அது மெல்ல மெல்ல கொல்லும். ஒருவேளை 60க்கு மேலேயாக்கும் பாம்பா வந்து நிற்கும், இல்லை கேன்சராக வந்து கொத்தும். எவனாவது பொழைச்சிருக்கானா? இந்த ஊழியத்தில் கேன்சராக வந்தவங்க பொழைச்சிட்டுண்டு. சவால் ஊழியம். ஹல்லேலூயா. ஆனால் நிபந்தனைக்கு உட்பட்ட ஊழியம். ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஒருவனுடைய வியாதி சுஸ்தமாக வேண்டுமானால் ஒருவன் முதலிலே விட வேண்டியது பாவத்தை. முதலில் விட வேண்டியது பாவத்தை. 2வது எடுத்து மாற்ற வேண்டியது சாபத்தை. இந்த சாபம் பாவம் 2ம் இரட்டை பாம்புகள், இரட்டை துப்பாக்கி. 2 AK-47 துப்பாக்கி சுட்டு கொண்டுட்டே இருக்கும், உங்களை அழிச்சிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு அடி முன்னுக்கு வர முடியாது. நீ கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் உன் பேர் கடனாளி. கையை தட்டுங்க. நீ எஸ்டேட்டுக்கு முதலாளியாக இருந்தாலும் நீ கடனுக்கு ஒரு முதலாளி. கையை தட்டுங்க. நீ தொழிற்சாலை நடத்தினாலும் விவசாயம் நடத்தினாலும் உன் பாவம் சாபம் உனக்குள்ளே இருக்குமானால் நீ ஒரு இறப்பாளி. இது என் தமிழில் நான் பேசுகிறேன். உச்சமாக கையை தட்டுங்க. இது ஆவிக்குரிய தமிழ் அல்ல. ஆனால் ஆவிக்குரிய தமிழ் என்ன? இறந்து திரிவாய். காசு கேட்டுக்கிட்டே நடப்பேன். நிறைய பேர் கடன் வாங்கி தானே இன்றைக்கி வந்திருப்பீங்க. கடன் வாங்கி பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வந்தவங்க எல்லாம், அந்த புண்ணியவான்கள் எல்லாம் கையை தூக்குங்களாம். கடன் வாங்கி பஸ் பயணம், ட்ரெயின் பயணம் கொண்டவர்கள் எல்லாம் கையை தூக்குங்க. பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, தைரியமாக தூக்குங்க. எனக்கு கை அறையா ஃபுல்லாக தூக்குங்க சிஸ்டர். இதில் என்ன இருக்குது? உண்மையை உள்ளபடியாக சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படவில்லை இல்லையா?
ஆசீர்வதிக்கப்படவில்லை. வெட்கம் என்று பார்க்க வேண்டாம். ஆண்டவருக்கு சமூகம் விசாரிக்கிறது ஆண்டவர். உங்களை ஆசீர்வதிப்பதற்கென்றே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதற்கென்றே விசாரிக்கிறார். பாவ புழுக்கள் உங்கள் சரீரத்தை விட்டு, உள்ளத்தை விட்டு, இருதயத்தை விட்டு ஓடாவிட்டால் உங்கள் வீட்டில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடுவேன் என்று தான் கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. மெய்யான இயேசு உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் பாவம் என்ற சப்ஜெக்ட் இருக்கக்கூடாது. இருந்திருக்கலாம், இன்னைக்கு தொடச்சிடணும். இன்னைக்கு தொடச்சி பொட்டும் பூவும் வச்சு நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்து பக்கம் போகாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை அழிகிறது, உங்கள் பிள்ளைகளும் சேர்த்து அழிகிறாங்க. ஒரு பழமொழி அண்ணா அடிக்கடி சொல்லுவேன். வாத்தியார் பிள்ளை கோமாளி, வைத்தியர் பிள்ளை நோயாளி, ஊழியக்காரன் பிள்ளை ஊதாரி. அப்படி தானே? இப்போது கணவன் மனைவி என்ற ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்வோம். 2 பேரும் அடித்து பிடிச்சி போகிறாங்களா இல்லையா? அப்போ அங்கே என்ன இருக்குது? அந்தி கிறிஸ்து இருக்கிறான், தேவனுடைய மகிமை இல்லை. பொறுத்து கொள்வதற்கும் சகித்து கொள்வதற்கும் தான் ஊழியக்காரர்கள். அதே மாதிரி பொறுத்து கொண்டும் சகித்தும் வாழ்வதற்கு தான் விசுவாசிகளாகிய நீங்கள். அல்லேலூயா. நம்முடைய படிப்படியாக நீங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துக்குள்ளே வளரணும், வாழணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு பாடல் வரும். எப்படி? பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஒரு கடற்கரை தேசத்தில் நாங்கள் ஊழியத்திற்கு சென்றோம். சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு வீட்டில் ஊழியம் செய்து அந்த பிள்ளைக்கு தெரியும், ஆனால் அந்த பிள்ளை எங்களுக்கு தெரியாது. ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் கோஸ்மஸ் சார் வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க, அவர் வீட்டு பக்கத்து வீடு தான். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எனக்கு எப்பவும் எனக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? யாராவது சொல்ல முடியுமா? பொருத்தனை தான் பிரச்சனை. ஆனால் பைபிளில் அதான் உண்மை. தாவீது பொருத்தனை செலுத்தாமல் போனபடியினால் பிள்ளையை இழந்தான், உபவாசி தழிது வீணாய் போனான். சாலமோன் 1000 மாடுகளை பலி செலுத்தி ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றான். ஏன் அவருக்கு கொடுக்க தெரியாதா? வாங்கினா தான் செய்வேன். அதான் கர்த்தருடைய கான்செப்ட். ஹல்லேலூயா. அண்ணாள் அழுதா புரண்டா, பிள்ளை செல்வம் இல்லை, பொருத்தனைக்கு பிறகு தான் பிள்ளை செல்வம். ஏன் முன்னாடி கொடுக்கல? யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் மனோவாவிடத்திலிருந்து ஒரு பொருத்தனை வாங்குவதற்கு என்று பரலோகத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வந்து பலியை வாங்கிட்டு போனார். அப்புறம் நாம் சிம்சோன் பிறக்கிறான். எப்தா யுத்தத்தில் வெற்றிக்காக தன் பிள்ளையை கொடுக்கிறான் பலியாக. எல்லாமே பலி செலுத்தி தான் பெற்றுக்கொள்வது. இது மேன்மையான விசுவாசம். அந்தி கிறிஸ்துகளுக்கு அப்படி இல்லை. நீர் செய்யும், அப்புறம் உமக்கு தர்றேன். அது என்ன கான்செப்ட்? பைபிளில் இருக்கா? எங்கேயா இருந்தால் சொல்லுங்க. மொத்த ஊழியக்காரனையும் கேட்கிறேன் இந்த கேள்வி. அற்புதம் நடந்த பிறகு காணிக்க கொடுத்தா போதும் என்று பிரசங்கிக்கிற அத்தனை கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள ஊழியக்காரர்களுக்கும் சவாலிட்டு சொல்லுகிறேன். நான் வேத பாடசாலையில் படித்து வரவில்லை. பைபிளை மூடி வச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவேன். சொல்லுங்க, எங்கேயாவது இருக்கா? இப்போ தோமாவை எடுத்துக்கிடுவோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னு சொன்னாங்க. அவன் விசுவசிக்கணும் இல்லையா? அவன் என்ன சொல்லுவான்? தேவன் எனக்கு முன்பாக வந்தாலும் அப்படி விலாயில் மேலே என் விரலை ஓட்டையில் போட்டு பார்த்து கிறக்கி பார்த்து, அப்புறம் படங்காலில் கலப்பயாணிகள் தொலைத்த இடத்துல என் விரலை விட்டு பார்த்தப்பறம் தான் விசுவசிப்பேன்னு சொன்னான்.
அவனை மாறி இருந்து தொலைச்சிடாதீங்க. உங்கள் விலா எலும்பா மருத்துவமனையில் உருவார் ஆண்டவர். இப்படி சொன்ன தீர்க்க தரிசியினுடைய விலா எலும்பை பரங்கி மலையில் வச்சுருக்காங்க. உருவி எடுத்துட்டாரு கர்த்தர். அதான் நம்ம தேவன். அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய சேனாதிபதி. நம்பி செய்யுங்க. அல்லேலூயா. புலம்பி புலம்பி செய்யாதீங்க, வீணாகி போயிடும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேதத்திற்குள்ள போங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள் எப்படி இருந்திருக்காங்களோ அதை நீங்கள் பின்பற்றுங்க. என்னை பின்பற்றாங்க, அதை பின்பற்றுங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். சங்கீதம் 50, 14, 15 என்ன சொல்கிறேன்? ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தங்களை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது விடுவிப்பேன். அதான கண்டிஷன். அப்பொழுது விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 76, 11, 12 பொருத்தனை செலுத்து, அப்புறம்தான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுதுதான் பிரபுக்களின் ஆவியை நான் அடக்குவேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு காதலை கேட்காதா? சரி, ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டாம், ஏழை கொடுக்கலாம்ல. சரி, நான் தான் பொருத்தனை கேட்குற ஊழியக்காரன். சரி, 1000 புத்தகம் அடிக்கக்கூடிய அந்த காசை கொண்டு 2 ஏழைக்கு கொடுங்க, ஒரு விதவை பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதா? பைபிள் என்ன கையை கட்டியாக வச்சுருக்காரு உங்கள் கையில்? பரலோகத்துக்கு போகணுமா போண்டாமா? நன்மை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் என்று இதே பைபிள் சொல்லுகிறது. நன்மை செய்யலாம்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏழை இல்லையா? திறந்துள்ள ஒரு சகோதரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறான். என் புருஷன் 6 ரூபா கொடுப்பான். 6 ரூபா பர் டே. 6 ரூபா, 6 ரூபா. சிஸ்டர், நீ காமெடியாக பண்ணுறீங்கன்னு கேட்டேன். உண்மையை தான் சொல்கிறேன் பிரதர். 6 ரூபா கொடுப்பான், அதுக்கு மேலே கேட்டால் அடிப்பான். நீ எப்போ திரும்ப அடிச்சிருக்கியான்னு கேட்டேன். புருஷன் இல்லை, தமிழ்நாட்டு பெண்ணென்றால் இப்படி அல்லவா இருக்கணும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்புறமா நான் சொல்கிறேன், ஏம்மா விட்டு விலகு, கர்த்தர் வேற கல்யாணம் பண்ணி வைப்பார். சாகும் வரைக்கும் ஒன்றே போதும். ஒரு சம கையை தட்டுங்க. சரியா? அட்லீஸ்ட் உன்னை அன்பு செய்வானா, குடும்ப வாழ்க்கைக்கு வருவானா? உடஞ்சில பாலைவனம் தான் சொல்கிறாங்க. சகித்தும் பொறுத்தும் வாழ்வதான் கிறிஸ்தவம். அந்த பெண்ணிடத்தில் நான் ஒரு கிறிஸ்தவத்தை கண்டுகொண்டேன். என் இயேசுவை அந்த பிள்ளைகளிடத்தில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சமக்கையை தட்டுங்களாம். ஏன்னா ஹஸ்பண்டோட சண்டை வச்சு மறுநாளைக்கு வேற கல்யாணம் பண்ணிட்டு போகிறது, இல்லைன்னா ஓடி போகிறது, இல்லைன்னா இச்சையில் எரிஞ்சு போகிறது, 24 மணி நேரம் செல்போனுக்குள்ள குடும்பம் நடத்தி பார்க்கறது, கோரவளையை கடிச்சு குதிர மாதிரி ஆண்டவர் குதிர போகிறார். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திருந்துங்க. அல்லேலூயா. இங்கே வராமல் போனாலும் சந்தோஷம், ஆனால் திருந்தாமல் போகாதீங்க. உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிரமாணம் இப்படி தான். பாவம் செய்தால் கொல்லுவேன்னு தான் சொல்கிறாரு. எங்கேயாவது பாவம் செய்தால் மன்னிப்பேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஏதாவது தெரிஞ்சால் கேளுங்க. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம்? நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிற ஊழியக்காரன் நான் நிற்கிறேன். தாராளமாக கேட்கிறான் கேள்வி. Any question against me and our ministry, you may ask. சொல்லுங்க. ஏதாவது பைபிள் சம்பந்தமான கேள்விகள், என்னுடைய ஊழிய சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நிறைய பேர் ஃபோன்லேயும் மிரட்டுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அறிவில்லாத ஜனங்கள். அது ஊழியக்காரங்க தான் ஆள் வச்சு மிரட்டுறான். எவனாவது மிரட்டுனா எனக்கு அவன் அட்ரஸே போட்டு தர தேவனாக எனக்கு. அதனால தான் என் ஃபோனில் ட்ரூ காலரே இருக்காது. எல்லோரும் ட்ரூ காலர் வச்சுருப்பாங்க. எவன் பேசுகிறான்? எங்கிட்ட ரெக்கார்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் தாராளமாக கெட்ட வார்த்தை என்ன பேசலாம். நான் சகித்தும் பொறுத்தும் செய்கிற ஊழியம். அல்லேலூயா. கடற்கரை தேசத்தில் ஒருவன் இப்படி தான் கெட்ட வார்த்தையே பேசினான். பேசி பேசி ஃபோன் எடுக்க முடியாது. கடைசியில் அவளும் ஃபோன் எடுக்கிறதில்ல, நானும் ஃபோன் எடுக்கிறது இல்லை. வந்தால் கடலில்
வெட்டி போட்டுருவேன் மீனுக்கு சொன்னான். பயந்தே அந்த பக்கத்தில் ஊழியத்துக்கு போகலை நாங்கள். அது உண்மை. ஏனென்றால் எங்களுடைய ஆரம்ப கால ஊழியம் 2002 எந்த தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைத்தேனோ ஜலப்பிரளயம் வரும், ஆனால் சின்னத்துறைக்கு வராதுன்னு சொன்னேன். எவனாவது சொல்லுவானா? சவால் ஊழியம் சின்னத்துறைக்கு வராது. இடைசடு வரும், சுனாமி வளசைடு வரும், ஓனம்பேட்டு வரும். ஏன்னா எம் பாதம் பட்ட மண் பெருமையாக சொல்லுவேன். அல்லேலூயா. ஏனென்றால் செருப்பில்லாமல் நானும் என் மனைவியும் அந்த கடற்கரை கொதிக்கிற மணல்ல நடந்தோம். அப்புறமா